வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளாட் ஓப்பன் ஆர் இன்சைடு ஓப்பன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படி ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்சுடைய டாப், அதாவது 24,694 24,600 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸில் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அகெயின் திருப்பி வந்து நம்மளுக்கு 550 அகெயின் 600க்கு மேலே போயிட்டு சஸ்டெயின் ஆக முடியாமல் திருப்பி வைட் எட்ஜ் ஷார்ட் எட்ஜோட பாட்டம் 24,500 கிட்ட வந்து முடிச்சுக்கிறாங்க நியர்பை. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றது மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் எப்படியெல்லாம் இந்த இடத்துல ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்றது தான். ஸோ இந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் உருவானால் அது எப்படி போயிருக்கு, அண்ட் எந்த இடத்துல போய் அது அப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்கும் போது அகைன் எப்படி ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்கெட் காலையில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஷார்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட் கிட்ட ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே மேலே முதல் விஷயம். அதுக்கப்புறம் அடுத்த 5 மினிட்ஸில் நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை அண்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் ஷார்ட் எட்ஜுடைய டாப் இது ரெண்டையும் மேலே பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இவ்வளோ தான். இப்போ இந்த இடத்துல 600 பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சோன்னா டேபிள் என்ன மாதிரி இருக்காங்கன்னா, மேலே 24,600 புட் ஆப்ஷன் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. பட் டேபிளுக்குள்ளே ஃபஸ்ட்டு முதல்ல இருக்கக்கூடிய 4 இடத்துல அவங்க தான் இருக்காங்க. இப்போ 24,600 காலு அண்ட் 24,650 காலு அண்ட் 24,700 காலு இதுக்கப்புறம் வர்றதா. இப்போ 50-50 வர்றாங்கன்னா அடுத்து 50 தான் வரணும். சரிங்களா? அப்போ 700னா 750 வரணும். அந்த இடத்துல என்ன 24,500 வர்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 500 to 700ன்ற ஒரு ஸ்ட்ராங்கிள் இந்த இடத்துல க்ரியேட் ஆகுது. அது இல்லாமல் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் க்ரியேட் ஆகுது. அப்போ மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் க்ரியேட் ஆகி கால் ஆப்ஷன் சைடு க்ரியேட் ஆகி மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே இது எல்லாத்துக்கும் மேலே நிற்கவும் நமக்கு மேலே 700 அப்படின்ற ஒரு ரேஞ்ச். அப்போ 700 போனாங்கன்னா ஒன்று மார்க்கெட் சைட்வேஸ் போடணும், இல்லை ரிவர்சல் வரணும். ஏன்னா கால் ஆப்ஷன் கொடுக்கப்பட்ட ப்ரீமியம்ன்றது டிகே ஆகணும். அப்போ டிகே ஆகும்போது மேலே நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் இருக்காங்க. ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகலை நிஃப்டி மேலே போகும்போது. ஸோ நிஃப்டி மேலே போகும்போது பேங்க் நிஃப்டி நிஃப்டி என்ன பண்ணுறாங்க, எஸ்டர்டே ஹை ப்ரீவியஸ் க்ளோஸு அண்ட் ஓப்பன் இது எல்லாத்தையும் கடந்து மேலே போகிறாங்க. பட் பேங்க் நிஃப்டி வந்து அப்போ தான் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பனுக்கு மேலே போனாலும் ப்ரீவியஸ் க்ளோஸே அப்போ தான் கிடைக்கும். ஸோ அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே அவங்களாம் சஸ்டெயின் ஆகும்போது ஒரு சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி மார்க்கெட்டை கீழே இழுத்துட்டு வர தான் பார்க்குறாங்க. ஸோ மேலே போகும்போது அப்பையும் கூட இந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் அப்படியே இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கேருந்து மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளாக்கி மேலே கொண்டு போனவங்க கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ கால் ஆப்ஷனை பை பண்ணதுக்கு ஈக்குவலாகிட்ட அங்கே என்ன நடந்திருக்கும், கால் ஆப்ஷன் செல்லிங்கும் நடந்திருக்கும். அப்போ அந்த டேபிள் அப்படியே ஹோல்ட் ஆகும்போது திருப்பி மார்க்கெட் கீழே வரும். இவ்வளோதான் விஷயம். அப்போ கீழே வந்த மார்க்கெட் இன்னமும் கீழே போகலை அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, கீழே வரும்போது 24,600 கால் அண்ட் 24,600 புட் ஆப்ஷன் அண்ட் 24,700 கால் ஆப்ஷன் அண்ட் 24,500 புட் ஆப்ஷன். அப்போ 500 to 700 ஒரு ஸ்ட்ராங்கிள், 600 ஒரு ஸ்ட்ராடல். இதுதான் இப்படி அமைஞ்ச மார்க்கெட் தான். வந்த உடனே கீழே வந்துட்டு ஒரு சைட் பேஸ் போட்டு 600 ஸ்ட்ராடலுக்கு உட்பட்டு மேலே போய் திருப்பி கீழே வந்து அவங்களுக்குள்ளேயே முடித்து 550 கடைசியாக கட் பண்ணும்போது பாட்டமை நோக்கி வந்திருக்காங்க. இவ்வளவு தான் கான்செப்ட். அப்போ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டே, எஸ்டர்டே ஹைக்கு கீழே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டே ஆனாலும் திருப்பி இன்னமும் கட்டாயி கீழே வரணும். என்ன ஆகணும், அங்கே மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் க்ரியேட் ஆகணும். டேபிளில் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆகலை. அதனால் மார்க்கெட் கீழே போகலை. ஆல்மோஸ்ட் இந்த ஹையிலிருந்து புட் ஆப்ஷனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ப்ரீமியம் கொடுத்துட்டாங்க. ஸோ அகைன் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரீமியத்தை டிகே பண்ணணும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தது நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில், அந்த ஒரு ட்ரையல் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து பிளைண்டாக வந்து பையிங் போக மாட்டேங்கிறீங்க, ஹெட்ஜோடையே போய் தான் போடுறீங்களே ஏன் அப்படி. அது பிகினர்ஸ்க்காக புரிதலுக்காக ஓப்பன் பண்ணப்பட்ட அக்கௌண்ட். அதில் வந்து நான் பிளைண்டாக போய் ஒரே நாளில் என்னால் கரெக்டான மூவ்மெண்ட் கிடச்சிச்சின்னா கேபிட்டலை டபுளோ இல்லை ட்ரிபிளோ 2 ட்ரேட் எடுத்து நல்ல மொமெண்டம் இருந்தால் ட்ரிபிளோ பண்ண முடியும், பண்ணி காமிக்க முடியும். பட் அது உங்களுக்கு க்ரீடை உண்டாக்கும். ரெண்டாவது, இந்த கான்செப்ட் மேலே
கான்ஃபிடென்ட் வராது, ஓவர் கான்ஃபிடென்ட் வரும். ஸோ எந்த ஒரு கான்செப்ட் மேலேயும் கான்ஃபிடென்ட் தான் வரணுமே ஒழிஞ்சு ஓவர் கான்ஃபிடென்ட் வரக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ட்னா இதை கையில் எடுத்தால் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, நிச்சயம் நான் ஜெயிச்சிருவேன்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடாது. இதை கையில் எடுத்து பார்ப்போம், நம்மளுக்கு இது சாதகமாக இருக்கான்னு பார்ப்போம், அவ்வளோதான் விஷயம். எந்த ஒரு கான்செப்ட்டுமே அப்படி தான் எடுக்கும். அதில் உள்ள ப்ராபபிலிட்டி என்னன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இதில் என்ன ப்ராபபிலிட்டின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ராபபிலிட்டி இருக்குது, ஸோ மார்க்கெட் எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுதுன்றதை ஓரளவுக்கு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது ஓஐ கேட்டாங்க. இங்கே வர்ற இந்த டேட்டா தான் அங்கே நம்மளுக்கு ஓஐ ஒரு விஷயமாக பில்ட் ஆகுறாங்க. சேஞ்ச் இன் ஓஐலையும் அவங்க தான் வர்றாங்க. இந்த டேபிளை பொறுத்து தான் அங்கேயும் மாறுவோம். இப்போ டேபிளில் வந்து 700 கால் நம்மளுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளில் 700ன்றது அதுதான் ஒரு எட்ஜுன்றதை முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அங்கே 700 ரீச் பண்ணும்போது தான் அங்கே ஓஐ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே டேபிளின் படி ரேஞ்சை கொடுத்து அந்த ரேஞ்சுக்கு போகும்போது தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே அங்கே இன்க்ரீஸ் ஆகி உள்ளே வருவாங்க. எப்படின்னா கால் சைடு செல்லிங்க்கு அந்த ரேஞ்சை ரீச் பண்ண உடனே. ஸோ இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இதை பயன்படுத்தி தான் பிசிஆரும் வருது. சரிங்களா? இதை பயன்படுத்தி தான் மேக்ஸ் பெயினும் வருது. இந்த டேட்டா வச்சு தான் மேக்ஸ் பெயினும் வருது. எல்லாமே இதை பயன்படுத்தி தான் வருது. ஸோ நீங்கள் குழப்பிக்க வேணாம், இது என்ன அது என்னன்றது. இதிலிருந்து தான் எல்லா டேட்டாவும் உங்களுக்கு என்எஸ்சியில் ஓஏன்னு ஏதாவது கொடுத்துருக்காங்களா, ஓஏன்னு நீங்கள் ஆப்ஷன் செயினில் போய் பார்க்கலாம். பட் இங்கே வர்ற வேல்யூ ஒன் வால்யூமை நீங்கள் கால்குலேட் பண்ணி அங்கே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் செயினில் இந்த இடத்துல நம்ம ஐவி பார்க்குறோம் இல்லையா, இந்த ஆப்ஷன் செயினில் வர்றதும் அங்கேயும் ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஓகேங்களா? அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே கொடுக்கப்படுற டேட்டா தான் உங்களுக்கு வெளியில் சென்சிபிளில் மற்ற ஓஐ பல்ஸில் ஒன் கிளிக்கில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இங்கேருந்து எடுக்கப்படுற டேட்டா தான் அங்கே வருது. ஸோ அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதை பிரித்து பார்க்கணும். இதுதான் அது, இதிலிருந்து டிரைவ் செய்யப்பட்டது தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே. ஸோ இன்றைக்கி முடிஞ்சிருக்க மார்க்கெட்டில் என்ன ஒரு விஷயம், நேற்றுக்கு நம்மளுக்கு 24,600 என்ன பண்ணிட்டாங்க, ரேஞ்சு க்ளோஸ்டு. அப்போ 600 ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போயிட்டு மார்க்கெட் திருப்பி கீழே வந்தாங்க ஒரு விஷயம். இன்றைக்கி நம்மளுக்கு 24,500 ரேஞ்சு க்ளோஸ். இப்போ நம்மளுக்கு 1 2 3 4 5 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 500 தான் குறைந்தபட்ச ரொம்ப லோவஸ்ட் பாயிண்ட். 500 முடிஞ்சு. அப்போ இவங்க எப்படி நாளைக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி கீழேயும் எட்ஜுக்கிட்ட நியர்பை க்ளோஸ் வைக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லியிருந்த அந்த டேபிள் தான் இங்கே கீழேயுமே, அதாவது 500 to 700 600 ஸ்ட்ராடல் அப்படின்ற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. பட் 600 ஸ்ட்ராடலுக்கு கீழே தான் மார்க்கெட்டை முடிச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஷார்ட் எட்ஜாக 500 புட் ஆப்ஷன் அண்ட் 600 கால் ஆப்ஷன். ஓகேங்களா? அப்போ 600 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 44 அப்படின்னா 24,644. ஓகேங்களா? அடுத்து 500 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 74 அப்படின்னா 24,426. இது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அண்ட் பாட்டம். அடுத்து ஷார்ட் ரேஞ்சு ஒயிட் ரேஞ்சுடைய டாப் அண்ட் பாட்டம் எடுத்துட்டிங்க அப்படின்னா 74 + 44 அப்படின்றப்ப 118. அப்போ 24,718 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப்பு. அதுக்கு கீழே 118 நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24,382 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 400 வரைக்கும் இங்கே ரேஞ்சு, 700 வரைக்கும் இங்கே ரேஞ்சும் கிடச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒயிட் எட்ஜு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 24,550. அதுக்கு கீழே தான் மார்க்கெட் முடிச்சுக்கிறாங்க. ஒயிட் எட்ஜாக எடுத்துக்கிறது 24,500 to 24,700. அப்போ 24,600ன்றது ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட், அதுக்கும் கீழே தான் முடிச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் என்ன லெவல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 382 வரைக்கும் ரேஞ்சு கிடச்சிருச்சு ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா வீக்லி, சரிங்களா, எஸ்டர்டே லோன்றது நம்மளுக்கு இன்றைக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த லோ 24,465 அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கப்புறம் கீழே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா வீக்லி லோவஸ்ட்டாக பார்க்கும்போது வீக்லி லோ. அப்போ வீக்லி லோ எந்த இடத்துல வந்திருக்கு, சரிங்களா, வீக்லி ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் இருக்காங்களா. ஸோ வீக்லி ஓப்பன் நம்மளுக்கு 24,371னா வீக்லி லோ வந்து நம்மளுக்கு 24,350. அப்போ 382க்கும் 371க்கும் 350க்கும் ஒரு ரேஞ்ச் கிடச்சிருக்கு. இதையும் தாண்டி கீழே போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு அடுத்தடுத்த 350க்கு அடுத்து உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு இல்லையா,
அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே புட் ஆப்ஷன் கீழே நிற்கிறாங்களாம் பார்க்கணும். அதர்வைஸ் என்ன பண்ணுவான்னு கேட்டால், நீங்கள் புட் ஆப்ஷனுக்கு ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் கொடுத்தனால ஒரு சின்ன இன்சைடு ஓப்பனிங் வைக்கிறாங்களா, இல்லை ஓப்பன் ஆனோடனே கொஞ்சம் மேலே சேஞ்ச் ஓவர் ஆகி மேலே போகிறாங்களான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஸ்பாட் விசஸ் ஃபியூச்சர் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸ்பாட் விசஸ் ஃபியூச்சர் உதாரணத்துக்கு இப்போ 24,554 நம்மளுக்கு ஃபியூச்சர் முடிஞ்சுக்காங்க, 487 கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஸ்பாட் முடிஞ்சிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு அங்கே ஒரு 13, இங்கே ஒரு 54னா 67 பாயிண்ட் இங்கே ப்ரீமியம் இருக்காங்க. நாளைக்கு இந்த ப்ரீமியம் யார் சைடு இருக்கோ, அதான் 67 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தாங்கன்னா கால் சைடு டைம் வேல்யூ இருக்கும், 67 பாயிண்ட்டுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருந்தாங்கன்னா புட் சைடு டைம் வேல்யூ இருக்கும். சரிங்களா, இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஒரு மொமெண்டத்தில் புட் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுக்கும்போது அடுத்த டே வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனோ இல்லை ஒரு சின்ன உட்பட்டு ஓப்பனோ நடக்கும், இன்சைடு ஓப்பனோ நடக்கும். ஆர்எல்ஸ் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் ஓப்பனுக்கு மேலே கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா கொடுத்த புட் ஆப்ஷனுக்கு உண்டான ப்ரீமியத்தை வந்து டிகே பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடக்கும். சரிங்களா. ஸோ அடுத்ததாக இந்த சென்செக்ஸ் பார்க்கல, சென்செக்ஸுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து 80,500 சம்திங், அந்த 81,000 நம்ம கொடுத்துருந்த லெவலில் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ 80,500க்கு மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி ஒரு 0 to hero ஃபார்ம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ மிட் பாயிண்ட்டாக அதான் இருந்தாங்க, அதனால் அவங்கள வந்து கொடுத்துருந்தாங்க. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கு கீழே வந்து மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி முடிச்சுக்காங்களா அப்படின்றத பார்த்துங்க. ஸோ பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் 55,000 முடிச்சுக்காங்க. இன்னமும் அதே தான், 55,000 புட் அண்டு 56,000 கால், மேலே 55,500 ஸ்ட்ராடல். ஸோ 55,500 ஸ்ட்ராடலுக்கு கீழே வந்து 55,250, மேலே வந்து 55,750. இந்த 55,250க்கும் கீழே தான் க்ளோஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ 55,000க்கு நியர்பை. அதுக்கு கீழே உங்களுக்கு ரேஞ்ச் இருக்கான்னு கேட்டால் ரேஞ்ச் இல்லை. அப்போ 55,000 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 404 அப்படின்னா கிட்டத்தட்ட 54,600 சம்திங் அவ்வளோதான். அதுதான் வந்து ஒரு பாட்டமாக க்ரியேட் ஆகிறதுக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அதர்வைஸ் உள்ளே ஓப்பன் ஆகிட்டாங்கன்னா 55,000க்குள்ளேயே உட்பட்டே 55,000 கூட ஒரு ஸ்ட்ராடலாக கன்வெர்ட் ஆகிறதுக்கும், இல்லை 55,000 to 55,500 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கிள் கன்வெர்ட் ஆகி 55,250 ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இவங்க சைடு நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பேங்க் நிஃப்டி சைடு எடுத்திங்கன்னா கால் சைடு 11, புட் சைடு 11, ஆல்மோஸ்ட் ஈவன். ஸோ நாளைக்கு எப்படி இருக்க போகிறாங்கன்னு பார்க்கணும். ஈவனாக முடிச்சிட்டாங்க அப்படின்னாலே அடுத்த நாள் ஓப்பன் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய மொமெண்டம் ஈவன் 2 பக்கமும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இவங்கள்ட்ட வந்து கால் சைடு 11, புட் சைடு 10, ஒரு பாயிண்ட் தான் ஹெட்டாக இருக்காங்க கால் ஆப்ஷன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் நாளைக்கு மார்க்கெட்டை. நாளைக்கு வந்து ஒரு வெனஸ்டே, மோஸ்ட்லி வெனஸ்டே அப்படின்றது ஒரு வாலட்டைல் வெனஸ்டேவாக இருக்கும். ஸோ அந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கில் கவனிங்க, மல்டிபிள் ஸ்ட்ராங்கில் கவனித்து அது எந்த பக்கம் ஃபார்ம் ஆகுறாங்க, அப்போ மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலேயா இல்லை ஓப்பனுக்கு கீழேயா, அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயா இல்லை கீழேயா, அண்ட் எஸ்டர்டே லோவுக்கு நியர்பை முடிச்சிட்டாங்கன்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழேயா இல்லை மேலேயான்றதான் கால்குலேட் பண்ணி மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லும்போதும் சொல்கிறேன். மல்டிபிள் ஸ்ட்ராங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மாதிரி இருந்தால் மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்கும்போது மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் எப்படி க்ரியேட் ஆகுறாங்க, அதுக்கு மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க. சார் இப்படி வந்தால் இப்படி எடுத்தால் அப்படி மேலே போயிடுவாங்களா, உடனே நம்ம போய் ட்ரேட் எடுக்கலாமான்னு ட்ரேடவே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதி அதை வந்து ஓரளவுக்கு உங்கள் மெமரியில் பதிவு வைக்கணும். இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் இருந்தால் இந்த மாதிரி மார்க்கெட் நடக்குது அப்படின்றத நீங்களாக உங்களுடைய ஓன் அனாலிசிஸில் எழுதுனீங்க அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு மெமரியில் ஃபிக்ஸ் ஆகும். அதை பார்த்துட்டு நீங்கள் டைரெக்டாக ட்ரேடுக்கு போனீங்கன்னா அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஈவினிங் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது மறந்துடுவீங்க. ஸோ எழுதுங்க எந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் க்ரியேட் ஆகுது, அப்போ மார்க்கெட் வந்து எந்தெந்த லெவலுக்குலாம் மேலே நிற்கிறாங்க, க்ரியேட் ஆகிற மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, மார்க்கெட் ஒரு மேலேயோ இல்லை கீழேயோ பண்ணதுக்கப்புறம் அகெயின் அந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் இல்லை ஸ்ட்ராங்கிளாக கன்வெர்ட் ஆகுதா, இல்லை அதே மறுபடியும் ஸ்டாண்டர்டாக அதே டேபிள் இருக்கா, அந்த டேபிள் அப்படியே இருந்தால் எப்படி மேலே போனவங்க கீழே வர்றாங்களா, இல்லை ஸ்ட்ராங்கிளாக க்ரியேட் ஆனால் சைட் வைஸ் போகிறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதுனா தான் உங்களுக்கு அது வந்து மெமரியில் பதியும். அதுக்கப்புறம் தான் திருப்பி அந்த மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் அமையும் போது ஓகே இதுக்கு இப்படி தான் ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து மல்டிபிள் ஸ்ட்ராங்கில்
எப்படி உங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி எழுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.